மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியான தன்மையுடையவர்களாக இந்த வானங்களும் பூமியும் இணைந்திருக்கக்கூடிய உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வானங்களிலிருந்து அவர்களுடைய தேவைகள் இந்த பூமியில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் அவர்களுக்காக இந்த பூமியில் நிறைவேற்றப்படும். வானங்களும் பூமியும் அவர்களுக்காக இணைந்து செயல்படும். தனித்தனிய முறையே அவர்கள் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பதிலாக நாம் ஒரு கூட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வார் என்ற அந்த அடிப்படையில் சிந்தித்து பார்ப்பவருக்கு இது மாயையான ஒரு கற்பனை, பொய்யான வாழ்க்கை என்பது தெரியும். ஒவ்வொருவருடைய தேவையையும் அவரவர் தனக்கே நிறைவேற்றிக் கொள்ள சக்தியற்றவர்களாக இருக்கும் பொழுது என்னுடைய தேவையை பிறர் நிறைவேற்றுவார்கள் என்று எண்ணம் கொள்வது சிந்தனையுடையோருக்கு அது தங்களுடைய சிந்தனையை அளித்த இறைவனுக்கு நன்றி கெட்டு வாழக்கூடிய செயலாக இறைவன் கருதுகிறான். சிந்தனை என்று ஒன்று கொடுத்த பின்னர் அந்த சிந்தனையில் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெளிவை நாம் காண்கின்றோம். மனிதர்கள் மூலமாக நமக்கு குழப்பங்கள் உண்டாகின்றன. அந்த குழப்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு சுயமாக சிந்தித்து உணர்ந்தால் தெளிவு கிடைக்கும். மற்றவர்களிடம் கேட்கும் பொழுது ஒவ்வொருவருடைய கருத்தும் நம்முடைய தேவைகளுக்கு உரிய பதிலாக அமையாது. குழப்பங்களில் வாழ்வோம். இன்னும் எனக்கு அமைதி கிடைக்கவில்லை, நிம்மதி கிடைக்கவில்லை, கொஞ்சம் தனியாக விடுங்கள் என்று கூறக்கூடிய அந்த சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கின்றன. தனித்தனியே முறையே ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயங்களின் பக்கம் திரும்பட்டும். அங்கு அவர்களுக்கான ஒரு தேவை நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய தேவை என்ன என்பதை நீங்கள் கவனியுங்கள். இப்பொழுது என்னுடைய தேவை நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எதுவும் இல்லை, ஆனால் மறுப்பொழுதுக்கான தேவை என்னிடம் இருக்கின்றது. இனி வரக்கூடிய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்க போகின்றேனோ என்ற ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு ஏக்கத்தையும் கொண்டு என் மனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இறைவன் உங்களுக்கு கூறுவதெல்லாம் உங்களுடைய தேவைகள் எப்பொழுதும் ஒன்றுதான். உங்களுக்கு அமைதி தேவை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு அமைதி தேவை. என்னுடைய அமைதி எப்பொழுது குறைகிறது என்று நான் பார்க்கும் பொழுது என்னுடைய தேவைகள் நிச்சயமாக நிறைவேறி ஆக வேண்டும் என்று இருக்கும் பொழுது அது நிறைவேறாது என்ற ஒரு எண்ணமும் கூட இருக்குமானால் அமைதி கெட்டுவிடும். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை பற்றிய கவலை வேண்டாம், அது உங்களுக்கு உண்டு என்று கூறினால் மனதிற்கு ஒரு அமைதி ஏற்படும். என்னோடு இருப்பவர்களுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை, என்னுடைய நெருக்கமான மக்களுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் மிகவும் கீழான இருக்கின்றது, அவருக்கு நானும் உதவி செய்ய முடியாது, அவர்களும் சீரடைய வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரத்தை சீரடைய வேண்டும், குடும்பத்தில் சச்சரவுகள் தீர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் யாருக்கு உடம்பு சரியில்லையோ சுகவீனத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும். இவை எல்லாம் நடந்தால் எனக்கு மனதுக்கு அமைதி இருக்கும். இவற்றை நீங்கள் நிறைவேற்றி காட்டுங்கள். கூட்டாக வாழக்கூடிய நீங்கள் நிறைவேற்றி காட்டுங்கள். ஒருவருக்கு மற்றவர் உதவி செய்வதன் மூலம் அவர்களுடைய நிம்மதியை நீங்கள் அவர்களிடம் இருக்கிறதா என்று பாருங்கள், அவர்கள் சுகமாகிவிட்டார்களா என்று பாருங்கள், அவர்களுடைய தரிசனம் நீங்கிவிட்டதா என்று பாருங்கள், அவர்களுடைய வறுமைக்கு நீங்கள் என்ன உதவி செய்ய முடியும் என்பதை பாருங்கள், அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன அமைதியின்மைக்கு நீங்கள் எந்தவிதம் உதவி செய்ய முடியும் என்று பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவ்வளவு கஷ்டங்களும்
இவையெல்லாம் வெளியில் சொன்ன கஷ்டங்கள். உங்களுக்கு உள்ளேயும் அந்த கஷ்டங்கள், உங்களுடைய வீடுகளில் கஷ்டங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றி காட்டுங்கள். எந்த ஒரு துயரத்தையும் நீங்கள் நீக்கிக் கொள்பவர்கள் இல்லை. காரணம், நீங்கள் அதை சம்பாதித்தவர்கள். என்னென்ன கஷ்டம் என்ன இருக்குதோ அது அவ்வளவையும் நான் சம்பாதித்தேனே தவிர பிறர் எனக்கு தரவில்லை. என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழ்கின்றேன். எனக்கு கிடைத்த அறிவை கொண்டு, கற்பிக்கப்பட்ட அறிவை கொண்டு நான் வாழ்கின்றேன். நான் வாழ்கின்றேன் என்று கூறும் பொழுது அந்த பாதையில் எனக்கு நன்மை உண்டு என்று நம்பி நான் வாழ்கின்றேன். நான் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றேன். நான் உணவறிந்து கொண்டிருக்கின்றேன். என் பசியை நான் அடக்கிக் கொண்டேன். நான் உணவறிந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பலம் எனக்கு கிடைக்கிறது. என்னுடைய உடல் ஆரோக்கியம் எனக்கு இருக்கின்றது. நான் என்னுடைய உணவு கட்டுப்பாட்டை கொண்டு என்னை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். என் உடற்பயிற்சியை கொண்டு என்னுடைய ஆரோக்கியத்தை நான் நிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இவையெல்லாம் எனக்கு கற்பிக்கப்பட்டதை நான் எனக்கு பிரயோகித்து என்னுடைய சுகமான காலங்களில் அவற்றை கொண்டு நான் என்னை மேன்மைப்படுத்திக் கொள்கின்றேன், பெருமைப்படுத்திக் கொள்கின்றேன். நான் என்னுடைய உடல்நிலையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நோய்களிலிருந்து நான் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். என் ஆரோக்கியத்தை நான் பேணிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு சுகவீனம் ஏற்படுகிறது. ஏன் இந்த சுகவீனம் ஏற்பட்டது? நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த வழியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய உணவில் கட்டுப்பாட்டோடு இருங்கள். இந்த உணவை எல்லாம் சாப்பிட வேண்டாம், உணவு சாப்பிடுங்கள் என்று ஒவ்வொருவரும் முறைப்படுத்தி ஒருவருக்கொருவர் அதை பரிமாறிக்கொண்டு கருத்துக்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் உங்களுக்கு ஒரு சுகவீனம் ஏற்படுகின்றது. ஏன்? கட்டுப்பாடு தவறவில்லை. அதை ஒடுக்கத்தோடு பேணிக் கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி சுகவீனம் ஏற்பட்டது? இதை நீக்குவதற்கு மனிதர்களிடம் என்ன வழி இருக்கிறது? டாக்டர்களிடம் செல்கின்றோம். நோய் குணமாவதில்லை. ஆனால் நோயினுடைய அறிகுறிகள், வலிகள் நீக்கப்படுகின்றன. அந்த நோய் தன்மை அப்படியே இருக்கின்றது. சிறிது காலம் கழித்து மீண்டும் 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 இறுதியாக தொடர்ச்சியாக அந்த நோய் முற்றி போய் இறுதியில் என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது. நோயின் ஆரம்பத்தில் நாம் டாக்டர்களிடம் நோயை குணப்படுத்திக் கொடுங்கள் என்று கேட்கின்றோம். அவர்கள் இந்த உறுப்பில் நோய் இருக்கின்றது, இந்த உறுப்பை சீராக்கிவிட்டால் நோய் சுகமாகும். படிப்படியாக நோய்கள் பல நோய்களாக உருவாகி இறுதியில் உயிருக்கு பாதகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் பல உறுப்புகள் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த உறுப்புகளை சீர் செய்யுங்கள் என்று கூறுவீர்களா, உயிரை காப்பாற்றுங்கள் என்று கூறுவீர்களா? ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு உறுப்புகள் முக்கியமாக இருந்தன. எல்லா உறுப்புகளும் பாடடைந்து விட்டது, மரணம். இப்பொழுது இந்த உயிரை கேட்பீர்களா, உறுப்புகள் தான் சீக்கிரம் சரி செய்யுங்க சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்புடைய ஸ்பெஷலிஸ்டையும் பண்ணிப்பீங்களா? எதில் உங்களுடைய மனம் இப்பொழுது நிலை கொண்டிருக்கும்? உயிர் மீதா, உங்களுடைய உடல் உறுப்புகள் மீதா? இப்பொழுதும் கூட உடல் உறுப்புகளை மாற்றிவிட்டால் சீராகும் என்று கூறுகின்றார்கள். அது அவ்வளவும் பொய் என்பதும் தெரியும். நம்மை வைத்து அவர்கள் பரீட்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் தெரியும். அதில் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தோல்வி எழுந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய உறுப்பு எனக்கு நிரந்தரமானது, மற்றவர்களுடைய உறுப்புகள் எனக்கு சேராது. நான் மனிதனாக வாழ முடியாது. கடைசியாக உங்களுடைய இலக்கு உயிர். உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த மாற்றப்பட்ட உறுப்புகளும் சேதமடைகின்றன. இப்பொழுது உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆரம்பம் முதலாக இறுதி வரையில் நீங்கள் உயிர் ஆற்றலுடனும் உயிரோட்டத்துடனும் வாழ வேண்டும் என்பது இறைவன் விதித்திருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அந்த உயிரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. இப்பொழுது உயிரை பாதுகாப்பவன் இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் சமயத்தில் உங்களுக்கு உரியவன் அவன் ஒருவன் தான், அவனை தவிர கதி இல்லை என்று நீங்கள் திரும்புவீர்களே, அந்த ஒரு நேரத்திற்காகத்தான் இவ்வளவு பெரிய சோதனை கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் அந்த சோதனை வந்த பிறகு அவர்கள் அதிலிருந்து தப்பிப்பவர்கள் இல்லை. பூமியில் அவர்கள் சுற்றி பார்க்கட்டும், நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு இந்த உணர்வை அவர்களுக்கு புகட்டும். மருத்துவமனைகளில் ஒவ்வொருவரும் இறந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது அந்த எண்ணம் இவர்களுக்கு வர வேண்டும், நமக்கு இப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது என்று. உயிர் பாதுகாக்கப்பட வேண்டுமே தவிர உறுப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது
நம்முடைய தேவை கிடையாது. உயிரோட்டம் நன்றாக இருக்கும் பொழுது உறுப்புகள் அவ்வளவு சீராக இயங்கும். உயிரோட்டம் இல்லை என்று இருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் செத்துவிடும், நாமும் மரணிப்போம். நாம் மரணித்து விட்டால் என்னுடைய கண்கள், காது, மூக்கு அவ்வளவுமே இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் ஒரு நொடிப்பொழுதில் அது அவ்வளவும் சீர்குலைந்து விடுகின்றது. இவ்விதமாகவே உயிரோட்டம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்புக்கும் தன்னுடைய சக்தியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உயிரோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த உறுப்பு பாதுகாக்கப்படுவதற்கு. என்னுடைய கவலை நான் இருக்கும் பொழுது வயிறு இயங்காது. அப்படி என்றால் வயிற்றில் பிரச்சனையா அல்லது என்னுடைய கவலையின் பிரச்சனையா? இந்த இரண்டுக்கும் இடையில் உயிரோட்டம் இருக்கிறது. என்னுடைய கவலையில் நான் ஆகும் பொழுது என்னுடைய உயிரோட்டம் தடைபடுகின்றது. அந்த உயிரோட்டம் வயிற்றை முக்கியமாக பாதிக்கிறது, ஜீரண உறுப்புகளை பாதிக்கின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பசியின்மை, வயிற்று பிரச்சனைகள், வயிற்று புண்கள், கேன்சர் முதற்கொண்டு ஒவ்வொரு வியாதி உயிரோட்டம் குறைவதன் காரணமாக அல்லது உயிரோட்டம் தாறுமாறாக அடைவதன் காரணமாக அங்கு இந்த கேடுகள் உருவாகின்றன. இப்பொழுது கவலைகளை நீக்க வேண்டுமா அல்லது உங்களுடைய வயிற்றை பாதுகாக்க கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், வயிறை பாதுகாக்க நிபுணரை நீங்கள் சந்திக்க வேண்டுமா? அந்த வயிற்றில் உயிரோட்டம் இல்லை. இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடியது என்ன? உயிர் படைக்கப்பட வேண்டும். உயிருக்கு உத்தரவாதம் அளிப்போன் யார்? உயிரை படைப்பவன் யார்? அந்த படைப்பாளனை தவிர. எனக்கு வேண்டியது இப்பொழுது உங்களுடைய கூட்டு குடும்பமா, கூட்டு வாழ்க்கையா அல்லது படைப்பாளனா? உயிரை பாதுகாப்பவன், உயிரை படைக்கும் அந்த படைப்பாளனா? யார் வேண்டும்? உயிரை படைத்தாகிவிட்டது, பின்னர் அந்த உயிரை பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாப்பதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய உபாயங்கள், கல்வி முறை என்னென்ன இருக்கின்றது கூறுங்கள். உயிரை பாதுகாக்கக்கூடிய கல்வி முறை என்ன இருக்கின்றது? உயிரை பற்றியே தெரியாது, அது என்ன என்று தெரியாது, அதனை வரையறுக்கக்கூடிய ஒரு டிக்ஷனரி கிடையாது, ஒரு அகராதி கிடையாது. உயிரை பற்றி ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அகராதி கிடையாது. அதாவது மனிதனுக்கு உயிரை பற்றி எந்த அறிவும் இல்லை, எந்த அறிவு ஆதாரமும் இல்லை. ஆனால் இருக்கிறது என்று அறிவித்தவன் யார்? உயிர்தான் முக்கியம் என்று அறிவித்தது யார்? அந்த இறைவனை இப்பொழுது நாம் ஏற்கின்றோம், படைப்பாளனை நாம் ஏற்கின்றோம். இறைவன் என்று கூறும் பொழுது படைப்பாளன் அந்த படைப்பை பாதுகாப்பவன், உயிரை படைப்பவன், அதை படைப்பு, அந்த படைப்பை உயிரை பாதுகாப்பவன், பாதுகாப்பவனிடம் திரும்புகின்றோம். உயிரோட்டம் அதனுடைய ஆற்றலை அளிப்பவன், பாதுகாப்பை கொண்டு. நீங்கள் எந்த விதத்திலும் படைக்கப்பட்ட ஒன்றை பாதுகாக்க சக்தியற்றவர்கள். மனிதனுடைய படைப்பில் மிக முக்கியமானது அவனுடைய உயிரல்ல, உயிரினம் எல்லாம் இருக்கின்றது. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உயிர் உண்டு. ஆனால் மனிதனுடைய உயிர் மட்டும் பாதுகாக்கப்படுவது அவனுடைய மனதின் காரணமாக. அந்த மனதை இறைவன் ஒரு பெரும் பொக்கிஷமாக உங்களுக்கு அளித்தான். அந்த மனதில் உங்களுடைய இறைவன் யார் என்பதை அறியும் பொருட்டு உங்களுக்கான ஞானங்களை கொடுத்தான். கல்வி அறிவுக்கு அப்பாற்பட்ட சத்தியத்தை உங்களுக்கு அறிவிப்பது ஞானங்களாகும். கல்வி அறிவு என்ற உடல் உறுப்புகள் சீராக இயங்கினால் நான் சுகமாக இருப்பேன். கல்வி அறிவுக்கு அப்பாற்பட்ட பொது அறிவு, அழகான அறிவு, படிப்பறிவுக்கு மேலான பொது அறிவு, உயிர் வேண்டும், உயிராற்றல் வேண்டும். அதுவும் உங்களுடைய உடல் உறுப்புகளோடு ஒட்டியிருக்கின்றது. இந்த மறைவான உயிரை பாதுகாக்கக்கூடியது உங்களுடைய மனதின் அமைதி. இந்த அமைதியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உயிரோட்டம் சிறப்பாக இருக்கும். இது ஞானங்களின் அடிப்படையில் உள்ளது. உயிரையும் பார்த்ததில்லை, உயிரை பாதுகாக்கக்கூடிய மனம் இன்னும் உயர்வானது, அதனையும் பார்த்ததில்லை. கல்வி அறிவுக்கு அப்பாற்பட்டது, ஆனால் இருக்கின்றது அந்த இரண்டும். அறிவிப்பவன் இறைவன். ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திற்கும் அறிவித்திருக்கின்றான். அந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய மனதை நீங்கள் நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த மனதில் என்னுடைய ஆற்றல் இறங்கும் பொழுது உயிர் படைக்கப்படும். ஒவ்வொரு மூச்சிலும் புதிய உயிரோட்டமாக பசுமைத்தன்மை நிறைந்ததாக அந்த உயிர் படைக்கப்படும். இவற்றை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சத்தியம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் இருக்கின்றது, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது சத்தியம். உங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கின்றன, என்றென்றும் அது உயிரோடு இருக்குமா? என்றென்றும் அது இயங்குமா? இல்லை. அது ஒரு பரீட்சைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு குறித்த காலத்தவணையின் மீது அது மறையும். இதனை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஒவ்வொருவரும் மரணித்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு பொருளும் அதனுடைய முடிவை அடைந்தே ஆக வேண்டும்.
மண்ணுக்குள் அவை புதைந்தே ஆக வேண்டும், மண்ணோடு மண்ணாக ஆக வேண்டும் ஒவ்வொரு படைப்பு. இது எத்தகைய சந்தேகமும் இல்லை. அதனை நான் பாதுகாப்பாக போகின்றேன் என்று கூறுகின்றோமே, நமக்கு பெருமையை தேவையில்லை. என்றென்றும் நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்ற உடல்நிலையை நிச்சயமாக அது பெருமைக்குரிய ஒரு பேச்சாக இருக்கின்றது. அதன் காரணமாகவே நாம் சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றோம். பார்வைக்குரிய பொருள்கள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய கைகளில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பார்வைக்குரிய பொருள்கள் ஒவ்வொன்றிலும் உயிரோட்டம் இருந்தால் உங்களுக்கு பயன்படும், உயிரோட்டம் இல்லை என்றால் பயன்படாது. மாறாக அது உங்களுக்கு பாதகங்களை விளைவிக்கும். உயிரோட்டம் இருக்குமானால் அது உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி என்றால் அதற்கு உயிரோட்டம் இருக்கிறது என்று பொருள். உங்களுடைய கட்டளைகளுக்கு அது கட்டுப்படவில்லை என்றால் உயிரோட்டம் இல்லை. இவ்விதமாக ஒவ்வொரு பொருளுமே மனிதனுக்கு உயிரோட்டம் உள்ளதாக இறைவன் அனுமதித்திருக்கிறானே தவிர உயிரோட்டம் அல்லாத ஜட பொருள்களை உங்களுக்காக அவன் அனுமதிக்கவில்லை. ஆனால் நான் விரும்புவது அவ்வளவுமே ஜடப்பொருள்களை தவிர வேறு எதுவும் இல்லை. நமக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய அவ்வளவும் ஜடப்பொருள்கள். உங்களுடைய தங்கம், உங்களுடைய வைரம், உங்களுடைய வெள்ளி, உங்களுடைய ஒவ்வொரு விலைமதிப்பில்லாத கற்கள் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றன. அதனை வைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்துடுவோம் என்று எண்ணுகின்றீர்கள். பணம் ஒரு ஜடம், அதை வைத்துக் கொண்டு வாழ்வேன் என்று எண்ணுகின்றீர்கள். அதைவிட உயர்வானது தங்கம், அதை விட உயர்வானது வைரம், இன்னும் விலை மதிப்பில்லாத நீங்கள் விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில பொருள்களை வைத்துக் கொண்டு இதனை வாழ்விக்கும் என்று எண்ணுகின்றீர்கள். அவை அவ்வளவுமே ஜடப்பொருள்கள். அவை வாழ்விக்குமா என்று உங்களிடம் கேட்கின்றேன். அதை சாப்பிட முடியுமா, குடிக்க முடியுமா? உங்களிடம் கேட்கும் பொழுது உங்களுடைய அறிவு கூறுவது என்ன? அறிவே அங்கு தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொள்ளும். நிச்சயமாக ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துக்காக அந்த வைரம் வச்சுக்கோங்க, காப்பாத்திக்கங்கன்னு சொன்னா, தங்கத்தையே கொட்டி தர்றேன் காப்பாத்திக்கங்கன்னு சொன்னா, உயிரை கேட்பாரா, தங்கத்தை கேட்பாரா? தங்கம் காட்டினோன்னு உயிர் வந்துடுமா? இல்லை. ஆனால் அதுதான் என்னை உயிர் காக்கக்கூடிய பொருள் என்று எண்ணிக்கொண்டு என்னுடைய பொருள் குறைந்து விட்டால் நான் உடனே இங்கு அச்சப்படுகின்றேன், பயப்படுகின்றேன், என் வாழ்க்கையை முடிந்து விட்டதோ என்ற அளவுக்கு நான் என்னை அந்த கேடான எண்ணத்தில் நுழைக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் உங்களுடைய பணத்தை நம்பி உயிர் வாழ்க்கையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று அதன் பால் முயற்சிக்கின்றீர்கள். உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய உயிரோட்டம் குறைகிறது. ஏனென்றால் ஜடப்பொருளுக்கு உங்களுடைய உயிரோட்டத்தை நீங்கள் அதை சமர்ப்பிக்கின்றீர்கள். அதற்காக உங்களுடைய உயிரோட்டத்தை நீங்கள் செலவு செய்கின்றீர்கள். நிச்சயமாக அது மிக பெரும் கேடான வழி மனிதர்களுடைய வழியாக இருக்கின்றது. இறைவனுடைய பாதை உங்களுடைய மனதின் பக்கம். உங்களுடைய தேவைகளை உங்களுக்காக நிறைவேற்றிக் கொண்டிருப்போனே நீங்கள் மறந்துவிட்டீர்கள். உங்களுக்கு உயிரோட்டம் அளிக்கக்கூடிய காற்றை படைத்துக் கொண்டிருக்கின்றான், நீரை படைத்துக் கொண்டிருக்கின்றான் உங்களுக்காக, இன்னும் உணவையும் உங்களுக்காக அவன் விளைவித்துக் கொண்டிருக்கின்றான். இவற்றில் எந்த ஒரு பங்கும் உங்களுக்கு கிடையாது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பங்கு இருக்குது? விவசாயிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவப்படுகின்றீர்கள், அவர்கள் உணவு படைக்கின்றார்கள். அது உண்மையா பொய்யா? மழை இல்லை என்றால், மண்ணுக்கு உரம் இல்லை என்றால், உயிரோட்டம் இல்லை என்றால், அந்த உயிரோட்டத்தை மண்ணுக்கு கொடுத்தது யார்? முதலாவதாக உங்களுக்கு தாவரங்களையும் கனிகளையும் உங்களுக்காக படைத்தது யார்? உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் மழையை நிறுத்திவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த உணவும் கிடையாது. மழை அதிகமாக பெய்ய செய்துவிட்டாலும் அவ்வளவு அழுகிவிடும், வெள்ளத்தில் மூழ்கி போகும். இதில் உங்களுக்கு எதில் உங்களுடைய ஆற்றல் இருக்கின்றது? எதனை நீங்கள் உபயோகித்து உங்களுடைய உணவை நீங்கள் படைக்கின்றீர்கள் என்று கூறுகின்றீர்கள்? உணவுக்கு விலை பேசாதீர்கள் என்று கூறினால் அந்த உணவை இறைவன் படைத்தான் மனிதர்களுக்காக, இன்னும் உயிரினங்களுக்காக வேண்டி உணவை படைக்கின்றான். அதை நீங்கள் விலை பேசக்கூடாது, விலைக்கு இருக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் அதற்காக இல்லை என்று நாம் அறிகின்றோம். மனிதர்கள் படைப்பவர்கள் இல்லை. ஆனால் இவர்கள் கூறுகின்றார்கள், விவசாயிகள் ஒழுகின்றார்கள், அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று. அப்படித்தானே? காசு கொடுக்கணும். ஒரு மனுஷனுக்கு காசு வேணுமா, உணவு வேணுமா? நான் என்னுடைய பணத்தை கொடுத்து உணவை வாங்குவேன். அந்த உணவை படைக்கிறவனே அவன் தான். அவன்கிட்ட அந்த உணவு இருக்கு. அந்த உணவு சாப்பிட்டா என்ன இருக்க காசு கேட்கலாம். முதலில் உயிரோட்டம் வேண்டும், பிறகு என்னுடைய ஞானங்கள் எனக்காக படைக்கும்.
ஒவ்வொருவருக்கும் படைக்கும் திறன் இருக்கின்றது அவருடைய தேவைகளுக்கு. கூட்டு வாழ்க்கையில் நமக்கு எந்த லாபமும் இல்லை. தனித்து வாழக்கூடிய வாழ்க்கையில் அவ்வளவு அழகான விஷயங்களும் உண்டு. யாருக்கு தைக்க தெரியாது இருந்தாலும் தைக்கிறது கத்துக்கலாமே. அதுக்காக தையக்காரன் தேவையில்லை, சட்டைகளுக்கும் என்னுடைய உடைகளுக்கும். ஆனால் உணவு வேண்டும். அந்த உணவு அழகான உணவாக இருக்க வேண்டும். பணத்திற்காக என் உயிரையே பணயம் வைத்துவிட்டு பிறகு நான் செத்த பணமாக இருந்து கொண்டு அந்த உணவை வாங்கி சாப்பிடக்கூடாது. ஆனால் நிலைமை வேறாக இருக்கின்றது. பணம் கொடுத்தால் தான் என்று. உன் உயிரை வாங்கிட்டு தான் நான் உணவு கொடுப்பேங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இப்பொழுது உங்களுடைய மனதிற்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் உங்களுடைய இறைவனால் மட்டுமே நீக்கப்படும். உணவை அவன் படைப்பவனாக இருக்கின்றான். உணவை அவன் மிகுதியாகவே படைப்பவனாக இருக்கின்றான். உற்பத்திகளை அவன் பெருக்குகின்றான். உயிரோட்டமுள்ள விளைச்சல்களை அவன் உருவாக்குகின்றான். விலைவாசி கீழே இறங்குகின்றது. அந்த விலைவாசியும் இல்லாமல் ஆக்குபவன் இறைவன் என்பதை நம்புவதற்கு என்ன கஷ்டம் இருக்கிறது நமக்கு? விலைவாசி உயர்ந்துவிட்டதன் காரணமாக எனக்கு உணவில்லை. ஆனால் விலைவாசி குறையக்கூடிய அளவுக்கு இறைவன் குறைச்சலை பெருக்குகின்றான். அவ்விதமாயின் இனியும் அதிகமாக்கிக் கொடு என்று கேட்காத ஒரு குறைதான் என்பது. விவசாயிகளை பற்றி மறந்துவிட்டு அவர்கள் நடுவில் பூசாரிகளை போன்று நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். நாம் இறைவன் ஒருவனை மட்டுமே நாம் மனதில் கொள்ள வேண்டும். அவன் படைப்பவன் என்பதை உங்களுக்கு அறிவிக்காத நாள் எது? காற்றையும் தண்ணீரையும் வெளிச்சத்தையும் இருளையும் ஒளியையும் இன்னும் மண்ணுக்குரிய அந்த விளைச்சலுக்குரிய அந்த உயிரோட்டத்தையும் பிறகு விளைவிப்பதையும் உங்களுக்கு அதை பக்குவப்படுத்தி உயிரோட்டமுள்ளதாக அளிக்கும் பொழுது விவசாயிகள் எங்கு வந்தார்கள் என்று. சரி, நிலத்தை விடுவதன் காரணமாக விவசாயிகள் ஏதோ வேலை செய்யற மாதிரி காட்டுறாங்க. பழங்கள்லாம் இருக்கின்ற எல்லா பழங்களும் மேலே தம்பது இல்லையா? இதுக்கு விவசாயிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? தோட்டங்கள்லையும் சோலைகள்லையும் பழங்கள் பூத்து கொடுங்குது, பூக்கணும் பழங்கள் கொடுங்குது. இதுக்கு விவசாயிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதையும் விற்கிறீங்க. இப்போ அது தனி மனிதனுடைய சொத்து, எங்க சொத்து? வானங்களும் பூமியும் யாருக்குரியதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றாங்க? ஞானங்களை கொண்டு இறைவனுக்குரியது. இப்ப பூமி எனக்குரியதுன்னு சொல்லக்கூடிய இந்த நிலையை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்கின்றீர்கள். கூட்டு வாழ்க்கையின் காரணமாக தனித்து வாழ்கிறானால் அவர்களுக்கு எந்த அநியாயத்திற்குரிய பவரும் கிடையாது, சக்தியும் கிடையாது. ஒவ்வொருவரும் தனித்தனியே முறையை வாழும் பொழுது அவர்கள் அடக்கமாகவும் பணிவோடவும் வாழ்வார்கள். கூட்டாக வாழும் பொழுது ஆணவமும் அகம்பாவமும் கொண்டு அவர்கள் அடையக்கூடிய நிலைமை அவர்கள் அறியாமலேயே அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் என்று கூறுவதற்கு நீங்கள் அடுத்த பதில் கேளுங்கள். பழங்கள் விளைகின்றன, அந்த பழங்கள் கனியும் பொழுது நாம் பறிக்கின்றோம். விவசாயிகளுக்கும் இந்த பழங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? இதை ஏன் இருக்க வேண்டும்? உணவில் உங்களுக்கு உயிரோட்டம் அளிக்கப்படுகின்றது. அந்த உணவை நீங்கள் உட்கொள்வதற்கு அதனை நீங்கள் உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக உங்கள் உயிரை பணைய வைக்கின்றீர்கள். இங்கு வருகிறது கேடு. அவ்வளவும் பணத்தின் காரணமாக விளையக்கூடிய கேடுகள் தான் நோய்கள். அந்த பணத்தை கொண்டு நான் நோயை நீக்கிக் கொள்வேன் என்று விரும்பும்பொழுது உங்களுக்கு உணவில்லை, மருந்துகள். அந்த மருந்துகளின் போதைகளில் வாழ்வீர்கள். அந்த போதையில் உங்களுடைய மனம் அவ்வளவாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய இயற்கை தன்மையில் ஈடுபடாது. உங்களுடைய நிலைப்பாட்டை அறியாது அந்த மனம். எனவே கொஞ்சம் அந்த அடைக்கழிப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள் சொற்ப காலத்திற்கு. இந்த நிலையில் உங்களுடைய நோய்கள் தெரியாது உங்களுக்கு. ஆனாலும் அது அதிகமாகி வரும் பொழுது இந்த போதை நிச்சயமாக கீழாகிவிடும். உங்களுடைய துன்பங்கள் போதையை மிகைத்து அந்த துன்பத்தை நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள். அப்பொழுது அந்த உணர்வின் பொழுதுதான் எங்கள் இறைவனே என்று திரும்புவீர்கள். இனி எங்களுக்கு வழியில்லை, எல்லாம் முடிந்துவிட்டது. போதை மருந்துகள் தங்களுடைய நிலைப்பாட்டை காட்டிவிட்டன. இதற்கு மேல் உங்களுக்கு சுகமளிப்பதற்கு இல்லை. இனி உங்களுடைய கதி அதே தான் என்று கூறும்பொழுதும் இப்பொழுதும் உங்களுடைய இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது. சுகமாக கேட்கும். கடைசி மூச்சு வரையிலும் அந்த எண்ணம் இருக்கும். சுகமாகிய தீர வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும். இப்பொழுது என்னுடைய நிலை என்ன? என் இறைவனே உன்னை தவிர கதியில்லை. இந்த நிலையை நீங்கள் அடையும் பொழுது இறைவன் உங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்கின்றான். எதனை நீங்கள் அடைந்து விட்டீர்களோ பொருளாக அதை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும். அது உங்களுடைய இதுவரையில் இறைவனை மறந்து கூட்டு மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்பி
மனிதர்கள் தான் மனிதர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்த காரணமாக இனி அவர்கள் கிடையாது, மனிதனுக்கு இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த எண்ணம் ஏற்படும் வரையில் உங்களுடைய பாவங்கள் ஒரு பரிகாரமாக நீக்கப்படுவதற்காக உங்களுக்கான பொறுமையின் தவணையை உங்களுடைய கைகளும் சம்பாதித்த அந்த வினையை நீங்கள் அனுபவித்து பொறுமையை கொண்டும் நம்பிக்கை கொண்டும் இறைவனுடைய உதவி வரும்பொழுது மனிதர்களுடைய கூடாது என்ற அந்த எண்ணம் ஏற்படும் வரையில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக அதுவரையில் உங்களுக்கு படிப்படியாக சுகத்தை கொடுத்துக் கொண்டிருப்பான். எதுவரையில் உங்களுக்கு அவனுடைய வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவன் ஒருவன் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று நீங்கள் முழுமையாக அறியும் வரையில், தெளிவாக அறியும் வரையில் அந்த சோதனை காலம் உங்களுக்காக. பின்னர் நீங்கள் நல்ல நிலைக்கு வந்ததும் மீண்டும் உங்களுடைய கூட்டு வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்ப மாற்றீர்கள் என்பதை இறைவன் அறிய வேண்டும். சிந்தனையின் பக்கம் யார் திரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சுகம் கிடைக்கும் பொழுது நிரந்தரமாக அமையும். சிந்தனையின் பக்கம் பயப்படாதவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்து விட்ட போது சுகத்தை கொடுத்து விட்ட போதிலும் பழைய நிலைக்கு மீள்வார்கள், மீண்டும் இதைவிட பெரும் துன்பத்தை அவர்கள் கைகளால் சம்பாதிப்பார்கள் என்பதை இறைவன் அறியும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக சுகம் இல்லை. அவர்களும் மருத்துவமனைகளில் தங்களுடைய உயிரை பெற்றும் பிரிவார்கள். அங்கு அவர்களுக்கு மரணமும் ஏற்படும். இறைவனை மறுத்து மறந்து அவனை நிராகரித்து மருத்துவமனைகளில் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கிறனால் போதுமான அச்சாட்சி இருக்கின்றது. மனிதர்கள் மூலமாக நான் வாழ வேண்டிய வாழ்க்கை எனக்கு கூடாது. நீங்கள் மனிதனாக வாழுங்கள், கூட்டங்களாக வாழாதீர்கள். மனித தன்மையோடு வாழுங்கள். உங்களோடு உங்களுடைய இறைவன் இருக்கின்றான். உங்களுடைய உயிரை பாதுகாப்பவன் அவன். விவசாயிகள் தேவையில்லை, பழங்களை தருவோனவன், பலன்களை தருவோனும் அவன் தான். அந்த உயிரோட்டத்தில் வாழுங்கள். இப்ப என்னென்ன டெக்னாலஜி இருக்குதோ அவ்வளவே மிகைத்த டெக்னாலஜி தனித்தனிய முறையை ஒவ்வொருவருக்கும் அளிப்பான் அவன். ஒவ்வொரு மனிதனுக்கும் அளிப்பான். இன்னைக்கு தாஜ்மஹாலை கட்டினவங்க ஷாஜஹான் சொல்றீங்க, இல்ல, தாஜ்மஹாலை கட்டினவன் கொத்தனார், ஒரு மேஸ்திரி. அந்த மேஸ்திரிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானம், அந்த பளிங்கு கற்களுக்கு கொடுக்கப்பட்ட பளபளப்பு அவனுக்கு கொடுத்த ஞானம் உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. இதனை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட தனித்துவமிக்க ஞானங்கள் இருக்கின்றன. கூட்டு வாழ்க்கையில் மிருகங்களாக மாறிவிட்டோம், மந்தைகளாக மாறிவிட்டோம். கூட்டு வாழ்க்கை கூடாது. தனித்தனி தன்மையோடு இறைவனுக்கு அஞ்சியவர்களாக, பயந்தவர்களாக, பணிந்தவர்களாக, அடக்கமுடையவர்களாக, மேன்மை பொருந்தியவர்களாக, இறைவனுடைய பாக்கியங்களுக்குரியவர்களாக வாழ்ந்து வாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்மிடமிருந்து அவர்களுக்கு நம்மிடம் அழகான பொருள்கள் இருந்து, உயிரோட்டமுள்ள பொருள்கள் இருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஞானங்கள் அகிலங்களுக்கே நாம் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ஞானங்களுடைய படைப்புகள் திகழும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு. நாம் யாரிடமிருந்தும் எந்த உதவியும் தேவையில்லை. மனிதர்களோடு மனிதர்களாக கூட்டாக ஒரு மந்தைகளாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடாது. தனித்துவமிக்க வாழ்க்கையை உங்களுடைய மனதிற்குரிய ஒரு எண்ணத்தை மற்றவர்கள் அறிய முடியாது, நீங்களே அறிய முடியாது. பூர்வமாக நான் சிறப்பாக வாழ ஆசைப்படுகின்றேன், அதற்கான பொருள் என்ன? மதிப்புமிக்க வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன், அதற்கான பொருள் என்ன? எந்த மனிதன் முன்னாலும் நான் சிறுமைப்பட்டவனாக வாழக்கூடாது, அதுக்குரிய பொருள் என்ன? சிறுமை என்பதற்கான பொருள் என்ன தெரியாது. ஆனால் நான் ஒரு மனிதனாக மனமிக்க வாழ்க்கையில் தூய்மை புரிந்தவனாக, எந்த மனிதனிடம் எதற்காகவும் கையேந்த தேவையில்லாதவனாக, அனைத்து ஞானங்களும் அனைத்து என்னுடைய வாழ்க்கையினுடைய அம்சங்களும் பொருந்தியவனாக நான் வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது இதை நானும் அறிய மாட்டேன் என்ன என்பதை பொருள் அடிப்படையில், ஆனால் உணர்வின் அடிப்படையில் வேண்டும் என்று விரும்புகிறேன். உணர்வின் அடிப்படையில் வாடும் பொழுது இறைவன் ஒருவன் தான் அதை கேட்கின்றான். அவனுடைய வாக்கைத்தான் நீங்கள் வழிமொழிகின்றீர்கள். உங்களுக்கு தேவையாக அறிந்தவன் அவன் ஒருவன் தான். நானே அறிய முடியாது, அப்படி அறிய முடியாத ஒரு எண்ணத்தை நான் அழகாக பார்க்கின்றேன், எனக்கு வேண்டும் என்று விரும்பும் பொழுது யார் அதை அமைத்தது, யார் வாழ வைத்தது? அதில் பிறகு நீங்கள் வேண்டும் என்கிறீர்கள். மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழ வேண்டும். மனமிக்க ஒவ்வொரு என்னுடைய தேவையும் என்னுடைய விருப்பமும் என்னோடு பொருந்தி என்றென்றும் என் வாழ்க்கை முழுமைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டும். ஒரு
சிறு துரும்பளவு துயரம் கூட என்னை தீண்டக்கூடாது, கவலையோ தீண்டக்கூடாது. பசி என்பது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பசியின் துயரம். வறுமை என்பது என்னை விட்டு ஒழிந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் உங்களுடைய இறைவன் இப்பொழுது உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் அதை இதெல்லாம் சாத்தியமில்லை என்று கூறுவோம். நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியமில்லை, உங்களால் சாத்தியமின்றி யார் கூறியது? சாத்தியமில்லை என்று யாரிடம் கூறுகின்றீர்கள்? உங்களிடம் கூறுகின்றீர்கள். இப்பொழுது இறைவன் அதனை பதிவு செய்து கொண்டான். சாத்தியமில்லை என்று கூறும்பொழுது இறைவனுக்கு சாத்தியமில்லை, எனக்கு எது சாத்தியமில்லையோ அது இறைவனுக்கும் சாத்தியமில்லை என்று நீங்கள் கூறுவதை இறைவன் கேட்டுக்கொண்டான். பதிவும் ஆகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் பாவமடைந்து சேர வேண்டும். எதனை சாத்தியமில்லை என்று கூறினீர்களோ அந்த தேவை இப்பொழுது உங்களுக்காக வந்துவிட்டது. உடல் நலக்குறைவு, பசியின் வேதனை, வருமானம் வறுமையை கொண்டு மாட்டிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய தேவை எதை இறைவன் முதலில் அறிவித்தானோ, எதை பரிகாசத்துடன் நீங்கள் நிராகரித்தீர்களோ, அன்று இருந்த சூழ்நிலையில் நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன், இனி வாழ்ந்து விடுவேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் எதை நிராகரித்தீர்களோ அந்த தேவை இன்று இப்பொழுது உங்கள் கண் முன்பாக இருக்கின்றது. உங்களுடைய மனிதர்களிடம் நீங்கள் செயல்படுகின்றதா? இல்லை. நீங்கள் எவ்விதமாக முதலில் நல்ல இருந்து கொண்டிருந்த போது இறைவனுடைய வாக்குகளை நிராகரித்தீர்களோ, இது சாத்தியமில்லை, துன்பங்கள் வரும், வந்தால் நாம் எதிர்நீச்சல் போட வேண்டும் என்று கூறுகிறது. இது இறைவன் கூறியதா அல்லது உங்களுடைய அவல நிலையின் காரணமாக, இயலாமையின் காரணமாக, எனக்கு போதாத்தன்மையின் காரணமாக சத்தியத்தை நிராகரித்தேன்? எது சரி? பின்னர் ஒரு நேரம் வரும், உலக மக்களால் யாராலுமே முடியாது, ஆனால் வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கிற சூழ்நிலை வரும். இப்பொழுது என் இறைவனை உன்னை தவிர இல்லை என்று அந்த நாளில் அழைப்பீர்கள். இப்பொழுது அவனை அடை, நல்ல நிலையில் இருக்கும்போது. கூட்டு வாழ்க்கையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று கேளுங்கள், தனித்து வாழவு என்று கேளுங்கள். உங்களுடைய மனதில் அவன் கூறிக்கொண்டிருப்பதை கேளுங்கள். என்னை தவிர உங்களுக்கு கதி இல்லைதானே என்று அவன் கூறிக்கொண்டிருப்பதை கேளுங்கள். நிச்சயமாக அந்த பயம் இருக்கட்டும். உங்களுடைய செல்வம் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, உங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, இறைவனிடமிருந்துள்ள வேதனையில் ஒரு அணுவளவையும் அவரால் தடுத்துவிட முடியாது. அந்த நேரம் வருவதற்கு முன்பாக இன்று நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய இறைவனுடைய வாக்குகளின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த இறை வாக்கு, இறைவனையும் கற்பனை செய்யாதீர்கள் உருவங்களாக. இறைவனையும் நீங்கள் அவன் நன்றோட்டு நிற்கிற மாதிரி அவனுக்கு ஒரு கட்டடத்தை எழுப்பி ஒரு நாள் பிச்சை கேட்டு, நாங்க கோயில் கட்ட போறோம், மசூதி கட்ட போறோம், சர்ச்சு கட்ட போறோம்னு சொல்லிட்டு நாம அவனுக்கு ஒரு கட்டடத்தை எழுப்பி அவனை உட்கார வைக்கணும். கடவுள் நடுத்தரும் நிற்கிறான் பாவம். இந்த வகையில அவனுக்கு பிச்சைக்காரனாக்கி ஊர் பூராவும் போய் பணம் சேகரிச்சு அவனுக்கு ஒரு கட்டடத்தை எழுப்பி, பிறகு இதுதான் தெய்வம் இல்லைன்னு சொல்றோமே, உண்மையா பொய்யா? அவனுக்கு ஒரு கட்டடம் தேவையா? வானங்களையும் பூமியையும் படைத்தவன் வானங்களில் தூய்மையான இடத்தை அவன் தேடிக்கொள்ள முடியாது. இந்த பூமியில உங்களோட சேர்ந்து அவன் ஆசைப்படணுமா? நிச்சயமாக நாம் கற்பனை செய்வது மிக கெட்டது, நம்முடைய ஆன்மாவுக்கு மிக கெட்டது. இந்த கட்டிடங்களுக்குள் நாம் செல்வது நம்மை நாமே தரித்திரர்களாக ஆக்கிக் கொண்டோம் என்று மிக பெரும் துன்பத்துக்குள்ளாக்கிக் கொண்டோம். இறைவன் உங்களோடு இணைந்திருக்கும் பொழுது அவனை வெளியாக்கி கட்டிடத்துல போய் உட்கார்ந்து அவனை போட்டுட்டு போவன் கைதியாக நீது எனக்கு என்று அவனை நாம் கோயில்களும் மசூதிகளும் சர்ச்சை பூட்டி விட்டு போறோமே, எந்த அளவுக்கு நாம் இறைவனை கண்ணியப்படுத்துகின்றோம் என்பதை பார்க்க. நிச்சயமாக எப்பொழுது நான் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் செல்கின்றனோ, இங்கு என் இறைவனை விட்டு விலகிவிட்டேன், இறைவனும் என்னை விட்டு விலகிவிட்டான். இனி நீங்கள் கூட்டங்களாக, மாந்தர்களாக இல்லாமல் மாக்களாக வாழ வேண்டிய சூழ்நிலை. அந்த நிலையில்தான் இப்பொழுது நாம் பெரும்பாலும் இருக்கின்றோம். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த உள்ளம் உங்களுடைய இறை இல்லம், புனித ஸ்தலம். அங்கிருந்து உங்களுக்கான புண்ணியமான வாக்குகள் உங்களுக்காக அளிக்கப்படுகின்றன. சிறப்பாக வாழுங்கள், மனமிக்க வாழ்க்கையில் வாழுங்கள் என்று, சங்கையான வாழ்க்கையை வாழுங்கள் என்று, சீரும் சிறப்புமாக வாழுங்கள் என்று உங்களுடைய இறைவன் கூறுகின்றான். எந்த ஒன்றுக்குமே அர்த்தம் கிடையாது, ஆனால் உணர்வில் நான் அது என்ன என்று அறிய முடியும். வார்த்தைகளில் பேசிட முடியாது, உணர்வில் நான் கொள்ள முடியும் எனக்கு வேண்டும் என்று. எப்படி நாம் தீர்மானிக்கிறோம் வேண்டும் என்பதும் வேண்டாம் என்பதையும்? வேண்டும் என்பது நீங்கள் வேண்டுதலில் அடைய வேண்டும் என்பதாகும். யாரிடமும் கேட்டு பெறுவதல்ல. ஒருத்தர் கேட்கறதுக்கு முன்னாடி உதாரணமா டாக்டர்கிட்ட போறீங்க, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது,
நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்றாங்க இல்லையா? நோயின் காரணத்தை அறியாம நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நோயின் காரணத்தை டாக்டர் அறியணும்னு சொன்னா நோயை பத்தி முதல்ல தெரியுமா இல்லையா? உணர்வுக்கு வாருங்கள். அந்த நோயை பற்றி நான் அறிந்தால் தவிர அந்த நோயை என்னால் குணமாக்க முடியாது. பிறகு அதை பற்றி காரணத்தை நான் அறிய வேண்டும். அப்படித்தானே? என்னுடைய நோயை பற்றி நான் விளக்குகின்றேன். எனக்கு தலைவலிக்குது சாதாரணமா. இந்த தலைவலி என்ன, எப்படி இருக்கும் என்பதை அவர் அறிந்தால் தானே எனக்கு உதவி செய்ய முடியும். ஏன் தலைவலியை நான் மட்டும்தான் அறிய முடியுமா அல்லது அடுத்ததும் அறிய முடியுமா? எங்களுக்கு நோயுடைய தன்மையை பார்த்து விட்டோம், நோயுடைய காரணத்தை அறிந்து விட்டோம் என்று கூறுகின்றார்கள். நான் படுற வேதனை உனக்கு தெரியுதா? தெரியாது. பிறகு எப்படி நான் குணமாக்க முடியும்? இந்த அடிப்படையை கொண்டு பார்க்கும்பொழுது யாராவது யாருக்காவது குணமாக்க முடியுமா? அவர்களுடைய வேதனையிலிருந்து அவர்களுக்கு சுகமளிக்க முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க. எந்த டாக்டருக்கும் எந்த நாதியும் இருக்குதா? அவர்கள் ஒரு மனிதனுடைய நோயை குணமாக்குவதற்கு அவர்களுடைய நோயின் தன்மையை தான் அறிந்தால் தெரியும். நோயின் வேதனையை தான் அறிய வேண்டும். பிறகுதான் அவர்களுக்கான வழியை காட்ட முடியும். அப்படி என்றால் உணர்வில் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, நீங்கள் சுகமாகுங்கள். ஒரே வார்த்தை. இப்பொழுது மனிதர்களை விட்டு நான் விலகினால் தவிர சுகமாகாது. யாரிடமாவது உதவி தேட முடியும் என்று நான் எண்ணினால் நிச்சயமாக அந்த கேடு நமக்கு போதுமானது. உதவி தேடிக்கொண்டு செல்லக்கூடிய ஒவ்வொரு திசையிலிருந்தும் உங்களுக்கு வேதனைகள் தான் வருமே தவிர வேதனைகள் நீங்காது. உங்களுடைய வறுமையும் உங்களை வாட்டும், நோய்கள் உங்களிடம் அதிகமாகும். இதனை நாம் கண்கூடாக ஒவ்வொரு நோயாளியும் அவர் பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கவனித்துக் கொண்டிருக்கின்றோம், பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது சொல்லி தெரியுமா? ஒவ்வொரு நோயாளியும் இறப்பது அவருடைய நோயின் காரணமாகத்தான் தவிர நோயிலிருந்து குணமாகி சுகமான நிலையில் இருந்தார் என்பது உங்களுக்கு எத்தனை பேர் என்று எண்ணிக்கையில் காட்டிட முடியுமா? ஆனால் நோயின் காரணமாகத்தான் மறுக்கின்றார்கள் இறுதியில் என்பது ஊரறிந்த உண்மை. மனதில் இருப்பதோ நோய்களிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், நியாயமான சுகமான முறையில் நான் மன்னிக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொருவரும் துன்பத்துடன் வேதனையுடன் மன்னிக்கின்றோம். இதனை வழிமுறையாக ஏற்றுக்கொண்டு இப்படித்தான் வாழ்க்கை என்றும் நாம் கற்பித்து விட்டார்கள். நாம் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். தனித்தன்மையான மனிதர்களாக வர வேண்டும். நாம் ஒரே சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவனை மட்டுமே நம்பக்கூடிய சமுதாயமாகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் மனிதர்களோ இறைவனை தவிர்த்து ஒவ்வொன்றையும் நம்பக்கூடியவர்களாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். தங்களுக்கென்ற ஒரு வழிமுறையை ஒவ்வொரு மனிதனும் கூட்டாக ஒருவருக்கொருவர் அதனை பரிமாறிக்கொண்டு ஒரு கலாச்சாரமாகவும் ஒரு கூட்டமாகவும் ஒரு மதத்தினுடைய சார்பை கொண்டிருப்பவர்களாகவும் கூட்டங்களாக பிரிந்து தங்களை விருப்பதை கொண்டே மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்வோம். எங்களுடைய கூட்டமும் எங்களுடைய மதங்களும் இன்னும் நாங்கள் எங்களுக்காக கொண்டிருக்கக்கூடிய பிரிவுகளும் போதுமானது. எங்களுடைய தலைவர் எங்களை காப்பாற்றுவார் என்று, எங்களுடைய பூசாரி எங்களை காப்பாற்றுவார்கள், எங்களுடைய குடங்கோத்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய விதமான கலாச்சாரங்கள் எங்களை பாதுகாக்கும் என்று ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமே. இந்த ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு பிரிவும் மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எவற்றெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அந்த துன்பங்களை எல்லாம் பல்வேறு கோணங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு கூட்டமும். இது எந்த கூட்டம் எந்த கூட்டத்திலே சிறந்தது? பெரும்பான்மையான வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் இந்த 3 பேருக்கும் எந்த கஷ்டமும் இல்லையா? ஒருவருக்கு இருக்கிறது ஒன்றத்துக்கு இல்லையா? எந்த விதத்தில் நீங்க வித்தியாசம் சொல்லுங்க. கூட்டம் யார்கிட்ட பெருசா இருக்குது? அந்த கூட்டம் கூடாது என்று தனித்தன்மையோடு வாடும் பொழுது மதங்கள் அழிந்துவிடும். பூசாரிகள் வாழ முடியாது. மக்களின் தலைவர்கள் கிடையாது, கூட்டாட்சி கிடையாது, சுயாட்சி கிடையாது. தனித்தன்மையோடு இந்த பூமியில் நீங்கள் இறைவனுடைய ஆட்சியின் கீழ் வாழ்வீர்கள். உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. உணவுக்கு குறை இருக்காது, தண்ணீருக்கு குறை இருக்காது, காற்றின் தூய்மைக்கு குறை இருக்காது, மேற்றுப்பாங்கான நிலமாக நீங்கள் நிலத்தில் வாழ்வீர்கள். மண் வளத்திற்கு குறை இருக்காது. உங்களுடைய குறைகள் அவ்வளவும் ஞானங்களால் தீர்க்கப்படும். அந்த அறிவு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையை புகட்டப்படும். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தேவைகள் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அந்த அழகான மனப்பான்மையில் நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, அகிலத்தாருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க விளைவிக்கக்கூடிய உங்கள் மூலமாக பிறக்கக்கூடிய படைக்கப்படக்கூடிய அவ்வளவு விஷயங்களும் மனிதர்கள் அனைவருக்குமே பொருத்தமாக இருக்கும். கஞ்சத்தனம் இருக்காது, கருமித்தனம் இருக்காது, சேமித்து வைத்தல் இருக்காது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் உங்களுக்கு?
நாளை வாழ்க்கை பற்றிய கவலை முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கும். அது உண்மைதான் என்ற அளவுக்கு ஒவ்வொருவரும் சுகமான வாழ்க்கையில் வாழ்ந்து இறைவனுக்கு பொருத்தமாகவும் அவனுடைய பொருத்தத்தை அறிந்தவர்களாகவும் நீங்கள் வரவேற்கப்படும் அளவுக்கு உங்களுடைய மரணம் நிகழும். அந்த நிகழ வேண்டும், அந்த மரணம் வேண்டுமா? நிந்திக்கப்பட்ட ஆன்மாவாக இன்று பிரிந்து கொண்டிருக்கின்றது, பரிதவிக்கும் ஆன்மாவாக இப்படிப்பட்ட மரணம் வேண்டுமா? கூட்டு வாழ்க்கையில் வாழ்வதை விட்டு தனித்தன்மையோடு இறைவனோடு இணைந்த வாழ்க்கையை வாடுங்கள். உள்ளம் உங்களுடைய இறை இல்லம். அங்கிருந்துதான் உங்களுக்கு செய்திகள் அறிவிக்கப்படுகின்றன. அழகான செய்திகள் ஒவ்வொன்றும். துன்பத்திற்குள்ளாகும் பொழுதும் கவலை வேண்டாம் என்ற அந்த செய்தி இருக்கின்றது. நல்ல நிலையில் இருக்கும் பொழுதும் துன்பங்கள் வேண்டாம் என்று இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக பயபக்தியோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த அறிவிப்பும் இருக்கின்றது. பயபக்தியோடு வாழுங்கள். கவலையையும் அச்சத்தையும் நீக்கிக் கொண்டவர்களாக, பயத்தையும் துன்பங்களையும் உங்களை விட்டு நீக்கியவர்களாக நீங்கள் வாழுங்கள். இன்று உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற செய்தி கவலை வேண்டாம், கவலை வேண்டாம். கவலைக்கு என்ன நீங்க ஒரு டெபினேஷன் கொடுப்பீங்க? சொல்லுங்க பார்ப்போம். என் கவலை யார் அறிவாங்க? சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய முக அறிவுரையை கொண்டே உணர முடியும் ஏதோ கஷ்டம் இருக்கிறது என்பது. நீங்கள் அதை விவரிக்க முடியாது. நீங்கள் விவரித்தாலும் எனக்கு புரியவும் செய்யாது. ஆனால் உணர் அறிவி. ஒருவருடைய முகத்தை பார்த்ததும் அந்த அறிகுறி எனக்கு சுகமாக இல்லை, சுகமாக இருக்கிறது அறிவு. அந்த முகத்தினுடைய அறிகுறிகள் உங்களுடைய மனதிலிருந்து ஆழமாகின்றது. அகத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. அந்த அகத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், சுகமான செய்திகளுக்கு மறுப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிகழாது, எனக்கு நடக்காது என்று. வறுமை நீங்கும் என்று கூறும்பொழுது அது எப்படி நீங்கும் என்று எதிர்கேள்வி இருக்கிறதே தவிர, அது நீங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் எதிர்கேள்வியும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த எதிர்கேள்வியில் அது நீங்காது என்பதனுடைய பொருள். வறுமை நீங்க வேண்டுமா என்று உங்களிடம் நீங்கள் கேளுங்கள், வேண்டும் என்பீர்கள். வறுமை நீங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்கனவே இருக்கின்றது. பின்னர் அது எப்படி முடியும்? நமக்கெல்லாம் சாத்தியமா என்று கேட்கின்றீர்கள். உங்களுக்கு சாத்தியம் இல்லை, இறைவனுக்கு சாத்தியம். யார் கூறுகின்றானோ அவனுக்கு சாத்தியம். அது உங்களுடைய மனதில் அமைப்பது யார்? வறுமை வேண்டாம் என்று அமைப்பது யார்? நோய்கள் வேண்டாம் என்று அமைப்பது யார்? அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்களே, யார் அங்கே அமைத்தது? நீங்கள் அதை நிராகரிப்பவர்கள். நிகழாது என்று ஊர்ஜிதமாக நீங்கள் இன்று முடிவு செய்து கவலைப்படுபவர்கள் நாளை வாழ்க்கை பற்றி. நிகழாது என்று ஊர்ஜிதப்படுத்தி கவலைப்படுபவர்கள் நீங்கள். அப்படி என்றால் நிகழ வேண்டும், உங்கள் வறுமை நீங்க வேண்டும், தரிசனம் நீங்க வேண்டும், நோய்கள் நீங்க வேண்டும், நோய் நொடிகளோடு வாழக்கூடாது என்று அறிவித்துக் கொண்டிருப்போன் யார்? அந்த உள்ளம் இறைவனுடைய செய்தியை உங்களுடைய மனதிற்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. கூட்டு வாழ்க்கையில் வாழக்கூடிய இந்த மூளையில் பதிவாக இருக்கக்கூடிய உலகத்தினுடைய மக்களுடைய அறிவு அது முடியாது என்று உங்களுக்கு கற்பித்திருக்கின்றது. அதை கொண்டு நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள் முடியாதே என்று. அந்த வேதனை தொடர்கின்றது. வறுமையும் நோயும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் என்னுடைய வார்த்தை இருக்கிறது, நீங்க வேண்டும். இப்பொழுதும் என்னுடைய அறியாமையை கொண்டு நான் நிகழாது என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். உச்சக்கட்டத்தை அடைகின்றது. எப்பொழுது நீங்கி தீர வேண்டும். என் இறைவனே என்று அழைக்கின்றோம். உன்னை சேர் கதிகளை என்று அழைக்கின்றோம். இந்த நிலைக்கு செல்வதற்கு முன்பாக வாழ்க்கையின் பெரும் பகுதியை கொடுத்திருக்கின்றான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண் முன்பாகவே எதனை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களோ, இது நிகழாது, நம்மால் முடியாது என்று இருக்கின்றீர்களோ, அதை நோக்கித்தான் உங்களுடைய அவ்வளவு முயற்சிகளும் இருக்கின்றன. உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்பாக நம்பிக்கை கொண்டு விட்டால் பின்னர் அந்த முயற்சிக்கு இறைவனுடைய உதவி கிடைத்திருக்கும். ஆனால் நம்பிக்கை கொள்ளாமல் அது தானாக நிகழாது, நாம் தான் முயற்சிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். நமக்கும் வழி தெரியாது. பிறகு எப்படி முயற்சிப்பீர்கள்? வழி தெரிந்திருந்தால் என்றோ நான் பெரும் பணக்காரனாக ஆகியிருப்பேன். வழி தெரியவில்லை, எப்படி முயற்சிப்பீர்கள்? எதை கொண்டு முயற்சிப்பீர்கள்? முடியாது என்ற அந்த உறுதியை கொண்டு, என்னால் இயலாது என்ற உறுதியை கொண்டு முயற்சிப்பீர்கள். பிறகு அது எங்கு போய் முடியும்? இயலாமையிலும் முற்றிலும் இயலாதவர்களாக போய் முடியுமே. அந்த நிலையை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய இறைவனுடைய அருளை நாடுங்கள். உங்களுடைய இறைவனுடைய அருளை நீங்கள் நாட வேண்டும். உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பை தேடுங்கள். என்னுடைய கேடுகளுக்கு மன்னிப்பை தேடுங்கள். உனக்கு விரோதமாக நான் தான் என்று எண்ணக்கூடிய அந்த கேட்டுக்கு நீங்கள் மன்னிப்பை தேடுங்கள். எங்கு நான் பாவம் செய்தேன் என்று நீங்கள் கேட்பீர்கள். இறுதியாக நான் யாருக்கு பாவம் செய்தேன் என்று கேட்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு செய்து கொண்ட பாவத்திற்கு இணையாக வேறு யாருக்கும் பாவம் செய்ய முடியாது. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும்
எதிர்க்கிறீர்கள். இன்றைய ஒவ்வொரு வாக்கையும் அது முடியாது என்று சொன்னீர்கள். சுபேதர்களாக வாழுங்கள், சீமான்களாக வாழுங்கள் என்று சொல்லும்போதெல்லாம் பரிகாசம் செய்தீர்கள். இதெல்லாம் நடக்குமா என்று. இதற்கு வேறு பேரையும் வைத்தீர்கள். நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குது. நீ முயற்சி செய்யும், படைக்கிறது வழியப்பாரு. இதெல்லாம் நம்பாது. பிழைப்பு நடத்த வேண்டுமா, வாழ்க்கையை வாழ வேண்டுமா? எது வேண்டும்? பிழைப்பு வேண்டுமா, உயிர் பிழைப்பு வாழ்ந்துட்டு இருக்கணுமா, அல்லது வாழ்க்கையை சிறப்பா வாழணுமா? இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே நான் பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றேன். பிழைப்பு தான் வாழ்க்கை என்று என் மக்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டு வாழ்க்கையின் கேடு ஒருத்தருடைய இயலாமையை மற்றவர்கள் கற்பிப்பது. அவன் முன்னேறிவிடக் கூடாது என்ற பொறாமையை கொண்டும் கற்பிப்பது. அவன் நல்லா வாழ்ந்துடக்கூடாது என்ற அந்த எண்ணத்தை கொண்டும் கற்பிப்பது. நீங்கள் எவ்வளவு சீமான்களாக இருந்தாலும் சரி, நான் ரோட்ல நின்று வேலை செஞ்சாலும் சரி, நாங்கள் சம்பாதிக்கிறது அந்த சம்பாதிச்சு அவங்க கண்ணை உறுத்தோம். காரணம், நீங்கள் சம்பாதித்து உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த ஓய்வும் இல்லை, எந்த அமைதியும் கிடையாது, எந்த நிம்மதியும் இல்லை உங்களை சம்பாதித்துக் கொண்டு. அடுத்தவன் எந்த அளவுக்கு அவன் சுகமா வாழ்றானோ இது பொறுக்க மாட்டேங்குது. இவ்வளவு பெரும் பணத்தை வைத்துக் கொண்டு. ரிலையன்ஸ் அம்பானி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு காய்கறி வித்துக்கிட்டு இருக்கிறவன், ரோட்டை வித்துக்கிட்டு இருக்கிறவன், அவன் சம்பாதிக்கிறது பிடிக்கல, அதையும் நான் என் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வச்சிருவேன். அவங்களுக்கு வாழ வழி வைக்க மாட்டேன். நாம் சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குவோம். நல்லறிவு இருந்தா வெளியில விற்கிறான கொண்டு வந்து அவன் அந்த உணவு விற்றாதான் அவனுக்கு அன்னைக்கு பழப்பு, அன்னைக்கு காசு, அவனுக்கு சம்பாத்தியம், அந்த குடும்பத்துக்கு உணவு. அந்த பயபக்தியோடு விற்பான். அதன் காரணமாக அவன்கிட்ட உயிரோட்டம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து வித்து ஆகணும், ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அது வித்தே ஆகணுங்கிற அந்த எண்ணத்துக்கு இறைவனுடைய உதவி இருக்கும். அங்கு அந்த பழத்திற்கான உயிரோட்டம் அங்கு இருக்கும், அந்த காய்கறிக்கான உயிரோட்டம் அங்கு இருக்கும். வர்றவங்கள்ட்ட மரியாதையாக பேசுவான், கொஞ்சம் பேரம் பேசுவான், கொஞ்சம் விட்டு கொடுத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பான். அவன் மேல குறி வைக்கிறாங்க இவங்களும் போய் இவனை விட்டுட்டு ஸ்டோர்ல போய் வாங்குறாங்க. அது எத்தனை வருஷத்து உணவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறது தெரியாது. திமிழ் பிடிச்சி அந்த பேக்கெட்டை கொடுத்தது வாங்கிட்டு வரோம். எவ்வளவு காசு கொடுத்தாங்க. வெளியில விற்கிறவன் எவ்வளவு பணம் வச்சிருக்கானோ அதுக்கு 10 மடங்கு அதிகமா இருந்தாலும் அவன்கிட்ட வாங்குவான்னு தவிர இவன்கிட்ட வேலை பேசிட்டு இருப்பான். எதில் உயிரோட்டம் இருக்கிறதோ அது தவறு என்று காண்கின்றார்கள். எதில் உயிரோட்டம் இல்லாத வீண் பெருமைக்காக உங்களுடைய உயிரோட்டத்திற்கு பாதகமான பொருளோ அதனை அதிக விலை கொடுத்து வாங்கி கொண்டு வருவீர்கள். இது கூட்டு வாழ்க்கையில் ஏற்பட்ட இறைவனிடம் வந்துள்ள ஒரு தரித்திரத்திற்கான உங்களை வழிகேட்டில் விட்டுவிட்டான் என்பதற்கான அறிவு. இறைவனுடைய கோபம் நம்ம மீது இருக்கிறது. சத்தியத்தை நிராகரிப்பார்கள், அசத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள், நன்மையை நிராகரிப்பார்கள், தீமையை ஏற்றுக்கொள்வார்கள், வீண் பெருமைக்கு வாழ்வார்கள், சில உயிரோட்டத்துடன் வாழ மாட்டார்கள், பணிவுடனும் வாழ மாட்டார்கள். உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். இப்ப நான் அவங்ககிட்ட கேட்கிறேன், ரோட்ல வித்துட்டு வரேன், அவன்கிட்ட வாங்குவீங்களா, சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குவீங்களா? எங்க வாங்குவீங்க? சூப்பர் மார்க்கெட் அவனும் இழுத்து மூடப்பட வேண்டும். உங்க கண்ணு முன்னால வர்றாங்க, உங்க வீட்டுக்குள்ள வந்து கேட்கிறாங்க. அன்னைக்கு கூட உணவு பொருள் வித்து ஆகணும். மறுநாள் அது அழுகி போகும், விற்க முடியாது. பயபக்தி இருக்கும், வேண்டுதல் இருக்கும், கடவுளுடைய நினைப்பு இருக்கும். அவன்கிட்ட வாங்குவீங்களா, இந்த அம்பானிட்டு போய் வாங்குவீங்களா? நல்லறிவு வேலை செய்வேன். ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்து வாழ பழகிக் கொள்ள வேண்டுமே தவிர கூட்டு வாழ்க்கை வாழக்கூடாது. கூட்டு குடும்பங்கள் கூடாது. தனித்து வாழுங்கள். இறைவனுடைய உதவி என்றென்றும் நிலைத்திருக்கும். அகிலத்தாருக்கு ஒரு அடிப்படையாக ஒவ்வொருவரும் விளங்குவீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஞானங்கள் கற்பிக்கப்படும். அந்த ஞானங்களில் உயிரோட்டம் உள்ள பொருட்கள் உங்களிடமிருந்து அது மற்றவர்களுக்கு சுகப்பொருட்களாக விளங்கும். கஞ்சத்தனம் கிடையாது. அங்கு ஒருவருக்கு ஒரு விரோதம் கிடையாது, குரோதம் கிடையாது. ஒருவருக்கு ஒரு மனிதத்துவம் அங்கு விளங்கும். கருணையும் இரக்கமும் பிறக்கும். இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் புனித இல்லமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த புனித இடத்தில் தங்குங்கள். அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவையும் இறைவனிடமிருந்து, நீங்கள் எது முடியாது என்கின்றீர்களோ அது இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை முதலாக உணருங்கள். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இல்லை, நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள். இப்படி இருக்கக்கூடாது என்று அறிவிக்கிறது. இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. எப்படி உங்களுடைய வறுமை வந்ததோ உங்களுக்கு தெரியாமலேயே நான் நிறைய சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு வறுமைக்கு மேல் வறுமை, நஷ்டங்களுக்கு மேல் நஷ்டங்கள் தான் ஏற்பட்டு இருக்குது. என்னுடைய முயற்சிகளில் எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு தெரியாது. அதே போன்று நீங்கள் இப்பொழுது நம்பிக்கை கொள்ளுங்கள். எப்படி குபேரர்களாக மாறுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. குபேரன் பணம் சொல்ல வேணும்.
பணத்திற்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத வாழ்க்கையை நீங்கள் அறிந்திராத புறத்திலிருந்து உங்களுக்கு வர இருக்கின்றது என்பதை இப்பொழுது நம்புங்கள். அது இறைவனுக்கு முடியும், படைப்பாளன் முடியும். உங்களுடைய படைப்பாளனை, உங்களுக்கு உயிரளிப்பவனை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவனுடைய வாக்குகளாக பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு எதுவும் தெரியாது இறைவனே என்று அவனிடம் சரணடையுங்கள். உன்னை தவிர எனக்கு வாழ்விப்பவன் இல்லை என்று அவனிடம் சரணடையுங்கள். உங்களுடைய குடும்பங்களோடோ உங்களுடைய கூட்டங்களோடோ நீங்கள் சேர்ந்து கொண்டு இவர்களுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இது எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்று அந்த மாயையான உலகத்தில் வாழ வேண்டாம். கூட்டு குடும்பமாக இருந்தாலும் தனித்து விளங்குங்கள். மற்றவர்களிடம் உதவி தேடக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் விளங்குங்கள். அவர்களிடம் உதவி தேடுவது எனக்கு நானே கற்பிக்கப்படக்கூடிய பெரும் கேடு, வாழ்க்கையினுடைய பெரும் கேடு என்பதை என்று அறிய வேண்டும். நீங்கள் இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மன்னிப்பை தேடுங்கள். கூட்டாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு மன்னிப்பு தேடுங்கள். அதன் காரணமாக இறைவனை நான் பரிகாசமாக எடுத்துக்கொண்டேன். பெரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு ஏழை கூறினால் நிச்சயமாக பரிகாசம் செய்வார்கள். அதை வெளியில் சொன்னதன் காரணமாக, வெளியில் சொல்லவில்லை என்றால் அந்த ஒரு எண்ணம் அவர்களை குறைகளாக ஆக்கியிருக்கும். நீங்கள் இப்பொழுது நம்ப வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தியை கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய, கூட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உலக மக்களுடைய புத்தியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதுவும் மனதில் இருக்கின்றது. அதுதான் எதிர்க்கிறது, என்னுடைய வார்த்தை எதிர்க்கின்றது. எவ்வளவு மக்களால் முடியாததை எப்படி நான் நம்புவது? இதைத்தான் நீங்கள் இறுதியில் நம்ப இருக்கின்றீர்கள், வேண்ட இருக்கின்றீர்கள். அந்த நாள் வரும் முன்னாக இன்று நான் கொடுக்கக்கூடிய இந்த வாக்குகளை பரிகாசம் செய்ய வேண்டாம். பரிகாசம் செய்பவர்களை பரிகாசம் புரிந்து கொள்ளும். அந்த நாள் வரும்பொழுது உங்களுக்கு எந்த வேண்டுதலும் பயனளிக்காது. நீங்கள் நம்பிக்கையை இழந்துவிடுவீர்கள். இதனுடைய பேச்சும் நிறுத்தப்பட்டுவிடும். நீங்கள் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த பேச்சு நிறுத்தப்பட்டுவிடும். இப்பொழுது நாம் முற்றிலும் நம்பிக்கை வந்தவர்களாக ஆகிவிடுவோம். உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள். அந்த மன்னிப்பை தேடும் பொழுது பொருள் நீக்கப்பட்டு இறைவனுடைய அருள் கொடுக்கப்படுகின்றது. அந்த அருள் நம்பிக்கை முதலில் அவநம்பிக்கை நீக்கப்பட்டு நன்மையின் மீது நீங்கள் அடக்கமடைகின்றீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை இறைவன் ஊட்டுகின்றான். அந்த நம்பிக்கையில் உயிர் பிறக்கின்றது. அந்த உயிர் பிறக்கும் பொழுது உங்களுக்கான சூழ்நிலைகளும் படைக்கப்படுகின்றன உங்களுடைய வாழ்க்கைக்காக. அவை அவ்வளவு உங்களுக்கு சாதகமாக அமைமே தவிர மற்றவர்களுக்கு அல்ல. ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்காக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையின் காரணமாக அந்த உயிரோட்டத்திற்கு தேவையான என்னுடைய விளைச்சல் அவ்வளவு என்ற சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை இப்பொழுது நம்புங்கள். நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் அப்படித்தான் இருக்கின்றன. நீங்கள் விரும்பியதற்கான ஒரு விளைவும் மனிதர்களிடமிருந்து மழை பெய்யாது, இறைவனிடமிருந்து உண்டு. மனிதர்களை நம்பவில்லை. இப்பொழுது உங்களுடைய இறைவன் ஒருவனை தேவை தனித்தனியே முறையே இறைவனுக்கு விரும்பினீர்கள். கூட்டாக சேர்ந்து கொண்டு நீங்கள் இறைவனை விரும்பவில்லை. அந்த விருப்பத்திற்கு வானங்கள் திறக்கின்றன, மேகங்கள் தாங்குகின்றன, குறிப்பிட்ட அளவின்படி அவை நீரை இறக்குகின்றன. இது ஒவ்வொரு நாளும் நிகழ வேண்டும். நாளும் பொழுதும் கோடை காலத்தில் வராது என்று எண்ணாதீர்கள். அந்த மனிதனுடைய அறிவு கூடாது. எந்த நாளும் உங்களுக்கு குளிர்ச்சியும் தூறலும் மழையும் சாரலும் வேண்டும் என்று விரும்புங்கள். எந்த நாளிலும் என் கால்களுக்கடியில் விளைச்சல் தருக வேண்டும் என்று விரும்புங்கள். உணவுக்கு விடை பேசக்கூடாது, விடையும் கூடாது என்று விரும்புங்கள். உங்களுடைய விருப்பம் கெட்ட சக்திகளுக்கு நேர் அழகான உயர்வான எண்ணமாக இருக்கும் காரணமாக இது மற்ற சக்திகளை அழித்துவிடும். பணத்தை கொண்டு வாழக்கூடிய சக்தியை அழித்துவிடும். குணத்தை கொண்டு வாழுங்கள். உங்களுடைய இறைவனுடைய வாக்குகளை நம்பக்கூடிய குணத்திற்கு இணையான குணம் கிடையாது. அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த குணத்திற்கு இணையாக எந்த நல்ல குணமும் கிடையாது என்று அறிந்து கொள்ளுங்கள். அருளை தேடுங்கள். அத்தியாயம் 11 வசனம் 3. அத்தியாயம் 11 வசனம் 3. மேலும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி அவனிடம் திரும்புங்கள். இதுவரைக்கும் உலக மக்களை பார்த்துட்டு இருந்தீங்க, இவங்க உதவி செய்வாங்க, நிச்சயமாக அது பொய்த்து விட்டது. இப்பொழுது நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். உன்னை தேட கதி இல்லை என்பது மன்னிப்பு தேடு. அவனிடம் சரணடைவது. மன்னிப்பை தேடி அவனிடம் மட்டுமே திரும்புங்கள். தனித்தனியே நீங்கள் ஆகிவிடுங்கள். இந்த நினைப்பு ஒவ்வொருடம் வந்துவிட்டது காரணமாக மழை பெய்யும். கொஞ்சம் மழை பெய்ஞ்சவனும் திரும்பவும் ஊர் மக்களுக்கு திரும்புவீங்க. திரும்பவும் கோடை காலம், திரும்பவும் வெயில் காலம், திரும்பவும் வறட்சி. ஆனால் இப்பொழுது திரும்பக்கூடிய நீங்கள் எந்த நாளும் இனி மனிதர்கள் பக்கம் அவர்களிடம் உதவியை தேடி திரும்ப வேண்டிய அந்த தரித்திர நிலையை ஏற்படுத்திவிடாதீர்கள். கூட்டு வாழ்க்கை, அதில் எனக்கு சுகம் இருக்கின்றது, பாதுகாப்பு இருக்கிறது என்ற அந்த தரித்திரம் பிடித்த வாழ்க்கையை நீங்கள் நம்பாதீர்கள், விரும்பாதீர்கள். கணவன் மனைவியாக இருந்தாலும் தனித்தனியே முறையே நீங்கள் இறைவனுக்காக திரும்புங்கள்.
உங்களை சேர்த்தவன் அவன்தான், இனி வாழ வைப்பவன் அவன்தான். எங்கேயோ பிறந்த நீங்க ஒண்ணு சேர்ந்தீங்க, அது இறைவன் உங்களை இணைத்தான். இனி வாழ வைப்பவனும் அவன்தான். ஆனா சேர்ந்ததுக்கு அப்புறம் உனக்குன்னா எனக்கு நீன்னு சொல்லாதீங்க. அங்க பிடிச்சது தரிசனம். ஒருத்தர்கள் ஒத்தாசையா இருக்க நினைக்காதீங்க. நம்ம 2 பேருக்குமே இறைவன் ஒருவன் தான் சொல்லிட்டு அந்த பயபக்தியோடு வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது குடும்பமா இருக்கும். இந்த வகையில் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பை தேடுங்கள். அவனிடம் திரும்புங்கள். ஒரு குறித்த தவணை இந்த எண்ணம் இருக்கும்போது ஒரு குறித்த தவணை வரையில் உங்களுக்கு சுகம் அனுபவிக்க செய்வான். இந்த மழை ஒரு குறித்த தவணை காலம் வரைக்கும் தான். மழை வந்துருச்சேன்னு அவனை விட்டு திரும்பிடாதீங்க. அவனிடமே பயபக்தியோடு இருங்கள். எந்த நாளும் இது உங்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கும். இந்த சூழ்நிலை கொஞ்சம் மழை பெஞ்ச உடனே அடுத்தது கோடை காலம் வந்துடும். வராது, மழை வராது, வெயில் அடிக்கும். நம்ம சேர்த்து வச்சுக்கணும் நினைக்காதீங்க. இப்ப உங்களுடைய நினைவுக்குத்தான், எண்ணங்களுக்குத்தான் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இது குறித்த காலம் வரை உங்களுக்கு சுகம் அளிக்கும். அந்த காலம் முடிவதற்கு முன்பாக உங்களுடைய எண்ணத்தை கவனிக்கின்றான். இப்பொழுது இறைவன் பக்கம் திரும்பிய நிலையில் இன்னும் பயபக்தியோடு இருக்கின்றீர்களா? என் நினைவு அற்று போய்விட்டதா? பெரும்பாலும் நினைவு அற்று போய்விட்டது. வானமும் மறந்துவிடும், பூமியும் காய்ந்துவிடும், தண்ணீரும் காணாமலாகிவிடும், பூமிக்குள் இருக்கிற தண்ணீரும் காணாகிவிடும். நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு உங்களிடம் உயிரோட்டம், அந்த உயிரோட்டத்திற்கு சூழ்நிலைகளின் உயிரோட்டமும் படைக்கப்படுகிறது என்பதை அறியுங்கள். உங்களுடைய இறைவன் சூழ்நிலைகளை உங்களுக்காக உருவாக்குகின்றான். நாளும் பொழுதும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவனை தவிர வேறு எவனிடமும் திரும்பாதீர்கள். இப்ப உங்களுக்கு சுகம் இருந்துட்டு இருக்குது, உடம்புல கொஞ்சம் சுகம் இருந்துட்டு இருக்குது. இந்த சுகத்தை நீங்கள் உங்களுடைய இறைவன் உங்களுக்காக புது உயிரோட்டத்தோடு அந்த சுகத்தை படைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நம்புங்கள். அந்த சுகத்தோடு நீங்கள் உண்ணக்கூடிய உணவு கைகளில் பட்டதும் அந்த உணவினுடைய தன்மை மாறுகிறது. உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது கெட்டுவிட்ட உடல் சுகமாகும் பொழுது, உணவை உட்கொள்வதற்கு முன்பாக இறைவனை நினைக்கும் பொழுது எந்த அளவுக்கு அது உயிரோட்டம் பெறுகிறது என்பதை பாருங்கள். நம்ப வேண்டும். அது மற்றவர்களுக்கும் கொடுங்கள், இன்னும் உயிரோட்டம் பெருகும். எனக்கு மட்டும் என்று எண்ணும் பொழுது கிடையாது, மற்றவர்களுக்கு முன்பு என்று எண்ணும் பொழுது உயிரோட்டம் பெருகும். நான் மட்டும் வாழ வேண்டும் என்று எண்ணம் கூடாது. பொறாமையை நீக்கிக் கொண்டால் மற்றவர்களும் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும். பொறாமையை நீக்கப்படாத வரையில் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடையாது என்பதை மறந்து கொள்ளுங்கள். பொறாமை இல்லாதவன் எவனும் கிடையாது. இப்பொழுது நான் மன்னிப்பை தேடி, நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி அவனிடம் திரும்புங்கள். என்கிட்ட என்ன கேடுக்கும் தேடுங்க. நீங்கள் அனைவரும் ஒரே சமுதாயம் தான். உங்கள்கிட்ட இருக்கிற கேடு எல்லாத்தையும் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கிற நன்மை எல்லாத்தையும், அந்த குணங்கள் இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு கெட்ட குணத்தை பார்த்தேன்னு சொன்னா அந்த குணம் என்னிடம் இருக்குது என்பதை அறிவிக்கும் விதமாக உங்களை என் கண் முன்பாக கொண்டு வருகின்றான். என்கிட்ட ஒரு கெட்ட குணத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது உங்கள்கிட்ட இருக்குது அறிவிக்கிறதுக்காக என்ன முன்னால் கொண்டு வரும். யாரிடமெல்லாம் கேடுகளை பார்க்கின்றேனோ அவ்வளவுக்காகவும் என்னிடம் இருக்கிறது என்பதையும் அறிவித்து விட்டான். தேடுகின்றேன், இப்பொழுது எங்களை மன்னிப்பாயாக இறைவனே. யார்கிட்ட கெட்ட குணத்தை நான் பார்க்கிறேனோ அவரையும் என்னையும் எங்களையும் மன்னிப்பாயாக. அவரை பற்றி பரிகாசம் செய்வதும் அவன் கெட்டவன் ஊர்ல பேசிட்டு இருக்கிறதும் நாட்டுக்கே தரித்திரம் என்று அறியுங்கள். மன்னிப்பை தேட வேண்டும். இந்த மன்னிப்பை தேடுவது உங்களுடைய அருளில் நீங்கள் வாழ்கின்றீர்கள், இறைவனுடைய அருளில் வாழ்கின்றீர்கள். பிறருக்காக மனம் இறங்குவதும் மன்னிப்பை தேடுவதும் அந்த மக்களுக்காக, ஒட்டுமொத்த மக்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய நன்மை. ஆனால் அவரை பரிகாசம் செய்வது, நீங்கள் அந்த பரிகாசத்திற்கு நாளைக்கு ஆகப் போகின்றீர்கள் என்பதற்கான உத்தரவாதம். இன்று நான் ஒருவருடைய குறையை பரிகாசம் செய்வது, அந்த குறை என்னமும் இருக்கு, இன்று வெளிப்படவில்லை. அந்த நேரம் வெளிப்படும் பொழுது நான் பரிகாசத்துக்குரியவனாக இழிவுபட்டவனாக ஆவதற்கு இன்று என் முன்பாக காட்டப்படுகின்றது. மன்னிப்பு தேடுங்கள். நீங்கள் நல்ல இருக்கின்றீர்கள், உங்களுடைய இறைவனுடைய பொருத்தம் உங்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது அவர்களுக்காக மன்னிப்பு தேடும் பொழுது உங்களுடைய குற்றங்களும் சேர்த்து மன்னிக்கப்படுகின்றன. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாக என்று நீங்கள் கேளுங்கள். அந்த நாளிலிருந்து அவருடைய குணங்கள் மாறுவதை பாருங்கள். உங்களுடைய குணம் இன்னும் அதிகமாகிறது என்பதற்கு அது அறிகுறியாகிறது. குணம் என்பது இறைவனை மட்டுமே நம்புவது மட்டும்தான். அதற்கு பால் குணம் கிடையாது. அதை தவிர்த்து அவ்வளவு குணமும் கேடான குணம், கெட்ட குணங்கள். அந்த கெட்ட குணங்களில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் பொருளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் இல்லாத குணங்கள், கெட்ட குணங்கள் மற்றவர்களிடம் நிச்சயமாக இல்லாமல் இருக்காது. அவர்கள் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்னிடம் இல்லாமல் இருக்காது. என்னிடம் இருக்கக்கூடிய நல்ல குணம் ஒவ்வொருடமும் இருக்கிறது. யாரையும் யாரும் பரிகாசம் செய்ய வேண்டாம். நிலைமைக்கு தக்கவாறு அவர்களுடைய நிலைமைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார்.
அதை விட்டு விட்டு பரிகாசம் செய்யாதீர்கள், அவர்களை குற்றம் பிடிக்காதீர்கள். இது உங்களுக்கு ஆகமானதல்ல. இந்த வகையில் வாழும்போது நாம் தனித்து வாழ முடியுமா, கூட்டாக வாழ முடியுமா? கூட்டு வாழ்க்கை ஒரு தரித்திரம், கூட்டு குடும்பம் ஒரு தரித்திரம். தனித்தனியே வாழுங்கள் இறைவனுக்கு பயந்து. அந்த பயபக்தியோடு கூடிய வாழ்க்கை உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திசை உண்டு. அந்த திசைகளிலிருந்து அவர்கள் பெரும் பாக்கியம் அளிக்கப்படுவார்கள். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மனசு இருக்குது. ஒவ்வொருடைய பாக்கியமும் அவருக்கு அப்பால் உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் போய் சேரக்கூடிய பாக்கியமாக இருக்கும். ஒரு மனிதனை வாழ வைப்பது அகிலத்தார் அனைவரையும் வாழ்வதற்கு சமமானதாகும். 5:32. ஒரு மனிதனை நீங்கள் வாழ வையுங்கள். இவ்விதமாக நம்பிக்கை கொண்ட மனிதனை வாழ வையுங்கள். அகிலத்தார் அனைவருக்கும் அது சொந்தமாகும். அழகை கொடுக்கும். ஆக உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக இறைவன் கூறுகின்றான், பாவ மன்னிப்பை தேடுங்கள். யார்கிட்டையெல்லாம் குறை இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளவு குறைகளுக்கும் நானும் உரிமையாளன் என்பதை அறிந்து இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பை தேடுங்கள். எங்கள் இறைவனே எங்களை மன்னிப்பாயாக. அந்த நாளிலிருந்து சூழ்நிலைகளும் மாறும். அழகான சூழ்நிலையாக உங்களுக்கும் சூரியனுக்கும் இடையே அழகான தடுப்பு, மேகத்தின் தடுப்பு இருக்கும், குளிர்ச்சி இருக்கும் என்றென்றும். அந்த குளிர்ச்சியில் நீங்கள் சொர்க்க வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் எவ்வளவு குறைகள் யாரிடம் இருக்கின்றதோ அவ்வளவு என்னிடம் இருக்கின்றன என்பதை இப்பொழுது இவர்கள் எனக்காக முன்னே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் யார் என்பதை அறிவதற்காக வேண்டும். எங்கள் பாவங்களை மன்னிப்பார். அவரை பற்றி பரிகாசம் செய்ய வேண்டாம். குறைகள் இருப்பவர்களை பற்றி பரிகாசம் செய்வது நம்முடைய பொழுதுபோக்கு. சோவியலா நான் இருக்கிறேன், ஆசியமா நான் சொன்னேன், ஒரு ஜாலிக்காக சொன்னேன் கூட. ஜோக்குக்காக கூட கெட்டதை பேசாதீங்க, நல்லது பேசுங்க. அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொன்னா, யார்கிட்டையாவது கெட்ட குணம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது பரிகாசம் செய்வதற்கோ அல்லது குற்றம் பிடிப்பதற்கோ இல்லை, நீங்கள் திருந்துவதற்கு. உங்களுடைய குணம் தான் காட்டப்படுகின்றது. நாளைக்கு உங்களுடைய குணம் வேறு சூழ்நிலைகளில் உங்களுக்காக வெளிப்படும் பொழுது நீங்கள் இழிவுபட்ட மனிதர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக என்று நீங்கள் பயபக்தியோடு எங்கள் பாவனை பயன். இது இன்றைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம். கூட்டு குடும்பமும் கூட்டு வாழ்க்கையும் ஒருபாதும் உதவாது. அது இறைவனை விட்டு உங்களை பிரித்துவிடும். அந்த நாளில் நீங்கள் இறைவனை அடைக்க முடியாது. ஆகவே எப்பொழுது நீங்கள் தனித்தனி முறையை உங்களுடைய திரும்புங்கள். உங்களுடைய மனைவியிடம் குறைகள் பார்த்தால் அது உங்களுக்குரிய குறைகள், உங்களுடைய கணவரிடம் குறைகள் பார்த்தால் அது உங்களுடைய குறைகள். எங்கள் பாவங்களை மன்னிப்பாக என்று கேளுங்கள். அந்த சூழ்நிலை அப்படியே எவ்வளவு சிறப்பாக மாறும் என்பதை கவனிங்கள். அதை விட்டு விட்டு குறை சொல்ல ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு பெரிய மனக்கசம் ஏற்படுவதை இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பியுங்கள். குடும்பம் பிள்ளைகளாக உருவாவதற்கு முன்பாக உங்களுடைய மனதிலிருந்து ஆரம்பியுங்கள். அங்கு இருக்கின்றது உங்களுடைய கூட்டு குடும்பத்தினுடைய கேடு. நான் பிறரை குறை சொல்லும் பொழுது என்னுடைய குறைகள் அதிகமாகின்றன. அவர்களுக்காக மன்னிப்பு தேடும் பொழுது அவர்களுடைய குறைகள் நீங்குகின்றன. எங்கள் பாவங்களுடைய மன்னிப்பு என்று கூறும் பொழுது அந்த குடும்பம் நாளைக்கு எப்படி இருக்கும் என்று யாரும் அனுமானிக்க முடியாது. அவ்வளவு சங்கையான அழகான மனமிக்க வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கப்படுகிறீர்கள். இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக தனித்தனிய முறையை இறைவன் பக்கம் திரும்புங்கள். அடுத்தவர்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் இறங்குங்கள். அவர்களோடு சேர்த்து எங்கள் பாவங்களை மன்னிப்பாக என்று உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். யார்கிட்ட எவ்வளவு பெரிய கேடு இருக்குதோ அதனுடைய சாயம் நிச்சயமாக என்னிடமும் இருக்கின்றது. நான் தூய்மையானவன் இல்லை, மானக்கேடானவன் என்று ஒருத்தர் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. நீங்கள் அவரை குறை சொல்லாதீர்கள். எங்கள் பாவங்களை மன்னிப்பாக. நிச்சயமாக சிறந்த பிரார்த்தனையாக இருக்கும். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதை விட சிறந்த வழி இல்லை. இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கையை புத்தம்பது வாழ்க்கையை தனித்தனித்தன்மையுடைய வாழ்க்கையாக, கூட்டு வாழ்க்கையிலிருந்து விலகியவர்களாக இறைவனை மட்டும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் என்பதாக வாழ்ந்து வாருங்கள். அந்த இறையிடம் உங்களுடைய உள்ள மட்டும்தான். மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் என்று சென்று விடாதீர்கள். அங்கு நம்முடைய நம்பிக்கை கெட்டுவிடும். இன்று முதலாக சுகமான வாழ்க்கை இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பரிபூர்ணத்துடன் கூடிய வாழ்க்கையை, தரிசனமிக வாழ்க்கையை நாம் வாழ்வோம்.